வணக்கம், இது உங்கள் mohanelectronics. நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா onida 21 inch டிவி. இது பார்த்தீங்கன்னா அல்ட்ரா ஸ்லிம் 300 மாடல். இது என்ன ப்ராப்ளம் சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, டிவி தட்டினா தான் படம் வருது, இல்லைன்னா படம் ஆஃப் ஆகிடுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு 2 காரணம் வரும். என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று ரொம்ப நாள் ஓடி ட்ரை சால்டிங் இருந்தால் படம் தட்டினா வரும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, டிவி ஏதாவது கீழே விழுந்து டேமேஜ் ஆகிருந்தால், போர்டு ஏதாவது ட்ராக் கட் ஆகிருந்தால் நம்மளுக்கு தட்டும் போது அது கான்டாக்ட் ஆகி படம் வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டிவி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கீழே போட்டிருக்காங்க. லெஃப்ட் சைடு கார்னரில் பாருங்கள், டிவி பாடி டேமேஜ் ஆகிருக்கு. ஆனால் அது வரையும் படம் நல்லா தான் ஓடிட்டு இருந்திருக்காங்க. வாங்க இது என்ன கம்ப்ளைண்ட்னு சொல்லி இப்போ கழட்டி செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பேக் வர கழட்டியாச்சு. ஃபஸ்ட்டு சப்ளை செக்ஷனில் கரெக்டாக இருக்குதான்னு செக் பண்ணிக்கலாம். நான் பவர் ஆன் பண்ணிட்டு 110 வோல்ட் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கலாம். 110 வோல்ட்டு கரெக்டாக இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா சுவிட்சிங் வோல்ட்டு அதுவும் கரெக்டாக இருக்குது. ஆடியோ வோல்ட்டு அதுவும் கரெக்டாக இருக்குது. இப்போ நம்ம பிக்சர் வரல அப்படின்னு சொன்னாங்க, ஆனால் ஒரு சில டைம் ஆடியோ வருது அப்படின்னாங்க. அப்படின்னா நம்மளுக்கு ஆடியோ வந்ததுனாவே நம்மளுக்கு ஸ்டாண்ட் பை ரிலீஸ் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ நம்ம ஸ்டாண்ட் பை வோல்ட்டு வந்துருச்சான்னு பார்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 5 வோல்ட் வந்துருச்சு. அப்போனா ஸ்டாண்ட் பை ரிலீஸ் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ ஸ்டாண்ட் பை ரிலீஸ் ஆகிடுச்சுன்னா நம்மளுக்கு இப்போ LOT ஆசிலேஷன் ஆகி ஃபங்க்ஷன் ஆகிடுச்சுன்னா தான் நம்மளுக்கு பிக்சர் வரும். இப்போ பேஸ் போர்டுக்கு போகிற 180 வோல்ட்டு ப்ளம் 1 வோல்ட்டு வருதான்னு செக் பண்ணிக்கலாம். பேஸுக்கு போர்டு போகிற 190 வோல்ட்டு அது கரெக்டாக தான் இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா ப்ளம் 1 வோல்ட்டு அது AC வோல்ட்டு வரும். அதுவும் பார்த்திங்கன்னா அதுவும் கரெக்டாக தான் இருக்குது. இருந்தாலும் நம்மளுக்கு பிக்சர் வரல. பாருங்கள், இது நல்லா தான் இருக்குது. இருந்தாலும் நம்மளுக்கு இங்கே பிக்சர் வரல. ஸோ இப்போ நம்ம அடுத்து செக் பண்ண வேண்டியது பார்த்தீங்கன்னா, LOT ஆசிலேஷன் ஆகிடுச்சு ஆனால் பிக்சர் வரல அப்படிங்கிற பட்சத்தில் நம்மளுக்கு அடுத்தது வெர்டிக்கல் வோல்ட்டு கரெக்டாக வருதான்னு செக் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா வெர்டிக்கல் வோல்ட்டு இங்கே அப் டு 30 வோல்ட் பக்கம் வரையும் வரும். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 1.5 வோல்ட்டு தான் வருது. ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒன்று ட்ரை சால்டிங் ஆக வாய்ப்பு இருக்குது, இல்லைன்னா டிவி ஏதாவது கீழே விழுந்தால் போர்டு ஏதாவது ட்ராக் கட்டாக இருக்க வாய்ப்பு இருக்குது. இப்போ நம்ம இதில் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இது டிவி ஆல்ரெடி கீழே போட்டு கொஞ்ச நாள் ஓடிட்டு இருந்தது அப்படின்ன பட்சத்தில் நம்மளுக்கு போர்டு ட்ராக் கட் ஆகிறது தான் நிறைய வாய்ப்பு இருக்குது. அது எந்த இடத்துல மேக்ஸிமம் ஆகும் பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு இந்த LOT சுற்றி எங்கேயாவது ட்ராக் கட் ஆகிறதுக்கு 100% சான்ஸ் இருக்குது. இதனால் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, அந்த LOT பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெயிட் அதிகம். போர்ட்லேயே பார்த்தீங்கன்னா வெயிட்டானது பார்த்தீங்கன்னா LOT காயில் தான். அந்த காயில் பார்த்தீங்கன்னா போர்டு டிவி கீழே விழும்போது அந்த காயிலோட வெயிட்டு பார்த்தீங்கன்னா இந்த போர்டில் ப்ரெஸ் ஆகி போர்டு ட்ராக் கட் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. நாங்கள் இப்போ அதை நம்ம ஃப்ரண்ட்டில் போய் பார்க்கலாம், ஏதாவது ட்ராக் எதாவது கட் ஆகிருக்குதான்னு. இப்போ நம்மளுக்கு பார்த்தாவே தெரியும். நம்மளுக்கு இது பார்த்திங்கன்னா வெர்டிக்கல் ஐசிக்கு போகிற சப்ளை 1.5 தான் வந்தது. அப்படின்னா நம்மளுக்கு இங்கேருந்து வர 33 வோல்ட்டு ஏதாவது ட்ராக் கட் ஆகிருக்குன்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இந்த இடத்துல ஒரு ட்ராக் கட் ஆகிருக்கு, உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். மற்றபடி வேறு எங்கேயும் ட்ராக் கட் ஆன மாதிரி எனக்கும் தெரியல. ஏன்னா இந்த இடத்துல காடி ஒரு கேப் இருக்கிறனால டக்குன்னு இந்த இடத்துல கீழே விழுந்ததால் இந்த ட்ராக் கட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இங்கேருந்து இங்கே ஒரு ஜம்பர் அடிச்சு விட்டு ஆன் பண்ணி சப்ளைலாம் கரெக்டாக வருதான் செக் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஜம்பர் நம்ம டேர் பண்ணியாச்சு. முடிஞ்ச வரைக்கும் கட்டான ட்ராக்கை பிளேடு வச்சு சுரண்டி விட்டு அப்புறம் அதுலேயும் சால்ட் அடிச்சு விடுங்க. அப்போ தான் நம்மளுக்கு அடுத்த ட்ராக்கு போய் டேமேஜ் ஆகாமல் இருக்கும். இல்லைன்னா ஃபெவிக்விக் கட்டான இடத்துல கூட கொஞ்சம் ஊற்றி விடலாம் ஒரு சொட்டு. அப்போ தான் போர்டு எக்ஸ்ட்ரா மறுபடியும் அந்த கிராக்கு டெவலப் ஆகாமல் இருக்கும். இப்போ ஆன் பண்ணி அந்த வெர்டிக்கல் வோல்ட் சப்ளை எவ்வளோ வருதுன்னு செக் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 110 ஆன் ஆகிடுச்சு. 190 வோல்ட்டும் வந்துருச்சு. இப்போ நம்ம வெர்டிக்கல் வோல்ட்டு எவ்வளோ வருதுன்னு பார்த்துக்கலாம். வெர்டிக்கல் வோல்ட்டு தான் முன்ன சொன்ன மாதிரி 29 வோல்ட்டு வந்துருச்சு. முன்னே 1.5 வோல்ட்டு தான் வந்து. எதனால் பார்த்தீங்கன்னா இந்த பின்லேருந்து சப்ளை அதுக்கு கான்டாக்ட் ஆகலை. அப்படிங்கிற பட்சத்தில் இங்கே வோல்ட் வரலாம். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா வோல்ட் வந்துருச்சு. வெர்டிக்கல் யோக் பின்னுக்கும் நம்மளுக்கு வோல்ட் வந்துருச்சு. இப்போ நம்ம பிக்சர் எப்படி வருதுன்னு பார்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ப்ரூஃப் பேக்கோட பிக்சர் வந்துருச்சு. ஸோ நம்ம
கீழே விழுந்ததில் இப்போ போர்டு ட்ராக் கட் ஆனதான் இது ப்ராப்ளம். அதனால தான் ஒவ்வொரு டைம் தட்டினா நம்மளுக்கு ஓடுதுனால தட்டும்போது என்ன ஆகும்னா அந்த ட்ராக்கு நம்மளுக்கு டைரெக்ட் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கும். அந்த டைரெக்ட் ஆகிற டைமில் பார்த்திங்கன்னா டிவி ஆன் ஆகி படம் ஓடி இருக்கும். ஸோ இதை மட்டும் நம்ம பார்க்காம அடுத்தது எங்கேயாவது ட்ரை சால்டிங் இருக்குதான்னு ஃபுல்லாக செக் பண்ணிட்டு ட்ரை சால்டிங் அடிச்சுட்டு அப்புறம் நம்ம ரெடி பண்ணிவிட்டு கஸ்டமருக்கு டெலிவரி பண்ணிடலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருன்னு நினைக்கிறேன். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு ஒன்று கிடைக்கும். ஸோ இதே மாதிரி அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.